இரு நான் போய் பார்க்குறேன். மாலினி யார் வந்திருக்கான்னு பாரு. பா மாலினி, மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன மாமா, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கேன். மாலினி மாமா வந்திருக்காருல, ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். உட்காருங்க மாமா. பா வாங்கப்பா உட்காருங்க. மாலினி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. ஒன்றும் இல்லை, நான் உள்ளே வரும்போது என் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு நான் கேட்டிருந்த மாதிரி இருந்தேன். உடனே உன் தம்பியும் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன்னா அது முழு காரணம் உங்க அம்மா தான். அப்போதான் எனக்கு டெய்லி சம்பளம் தான்மா. அதை வச்சு நான் குடும்பம் நடத்துவோம். காசு இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, இருக்கிறத காசை வச்சுட்டு சிக்கனமா செலவு பண்ணி சாப்பாடு, வீட்டு வாடகை, உன் படிப்பு செலவு எல்லாத்தையும் பார்த்துப்பா. அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேம்மா. மாப்பிள்ளை உனக்கு எதுவும் வாங்கி தரல, எதுவுமே செய்யல, நல்லா பார்த்துக்கல அப்படின்னு இல்லையம்மா. நீ எதிர்பார்க்கறத அவர் செய்யணும்னு நினைக்கிறத விட அவர் செஞ்சதுல உனக்காக தான் நீ நினைச்சேன்னா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருமா, மனைவிக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கறதும் அன்பு தான், மல்லிகை பூ வாங்கி கொடுத்தாலும் அன்பு தான். நீ அதுல இருக்கிற அன்பை மட்டும் பாருமா. ஐயோ சாரிம்மா, ஒன்றும் இல்லை, பைய எடுத்துட்டு போக மறந்துட்டேன். ஏங்க ஒரு நிமிஷம் வந்து உட்காரீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க. இவ்வளோ நாள் மற்றவங்க அது வாங்கியிருக்காங்க இது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னனே தவிர நீங்கள் எனக்காக என்னென்ன ஆசையே செஞ்சீங்களோ அதை நான் மதிச்சது கூட இல்லை. ஆனால் இப்போ தான் புரியுது அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குங்க. என்னை மன்னிச்சிடுங்க. விடுமா, நம்ம நல்ல இடத்துக்கு போகிறோம், 4 பொருளை பார்க்குறோம், பார்த்தா வாங்கணுன்ற ஆசை வரதான் செய்யும். அந்த ஆசையை நான் தப்பு சொல்ல, ஆனால் அந்த பொருளை வாங்குறதுக்குன்னே நமக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் இன்னும் வரலன்னு தான் சொல்கிறேன். சரிங்க. சரிம்மா, நான் போய் மாமாக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க அப்படியே வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு. சரிம்மா.